வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு லேடிஸ் லாபி. இன்றைக்கி நம்மளோட டாபிக் என்னங்க? சிக்கன் ஃப்ரை. இது எப்போவுமே நம்ம ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணுறது தான் வழக்கம். அதுக்கு பதிலாக நான் ஏர் ஃப்ரையர் மூலமாக சிக்கனை எப்படி 15 மினிட்ஸில் ஹெல்த்தியாக ஃப்ரை பண்ணுறது அப்படிங்கக்கூடிய ரெசிபி தான் ஷேர் பண்ணுறேன். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் ஒவ்வொன்றா நான் சொல்கிறேன். சிக்கன் மசாலா, ஒயிட் எக்கு, பிளாக் பெப்பர், பிங்க் சால்ட், டர்மரிக் பவுடர், ட்ரை மின்ட் லீவ்ஸ், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், கார்ன்ஃப்ளவர், சில்லி பவுடர். இது எல்லாம் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இதில் 1 பவுண்டு சிக்கன் தைஸு போன்லெஸ் ஆர்கானிக் வாங்கியிருக்கேன். இதில் ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸாக நான் ஆட் பண்ணுறேன். இதில் எக்கு நான் சொன்னேன், அந்த ஒயிட் எக்கு, அது ஒரு 2 எக்கு உடைச்சி எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் கடைசியில் என்ன பண்ணேன்னா யோகட் ஆட் பண்ணுறதுக்கு மறந்துட்டேன். அதை கடைசியில் தான் ஆட் பண்ணுறேன். நீங்கள் முதல்லையே அந்த யோகட்டை ஆட் பண்ணிக்கலாம். இது அந்த சிக்கனை குயிக்காக வேகிறதுக்கு அந்த லெமன் ஜூஸும் இந்த தயிரும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நல்ல டேஸ்ட்டையும் கொடுக்கும். இப்போ இதை நம்ம இன்னொரு கண்டெய்னரில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஓவர் நைட் நான் ஃப்ரிட்ஜில் வச்சு அதை மேரினேட் பண்ணுறேன். அப்படி உங்களுக்கு ரொம்ப லேட் ஆகும், உடனே நான் குக் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் பண்ணலாம். இதை ஏர் ஃப்ரையரில் இந்த மாதிரி ஒரு ஏர் ஃப்ரையர் இருக்குது என்கிட்ட. நான் அதில் மேரினேட் பண்ண சிக்கனை உள்ளே வச்சு, என்ன ஆயில் உங்கள்கிட்ட இருக்கோ ஆயில் ஸ்ப்ரே யூஸ் பண்ணுங்கள். ஆயில் ஸ்ப்ரே இல்லாதவங்க ஆயில், நம்ம ரெகுலர் ஆயில் எதுவாக இருந்தாலும் சரி, அதை மேலே கையில் எடுத்தோ அல்லது ஸ்பூன்லேயோ நீங்கள் தடவிக்கலாம். இப்போ நான் 350 டிகிரிஸ் செட் பண்ணுறேன் 10 மினிட்ஸுக்கு. இது 10 மினிட்ஸில் அந்த டாப் போர்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா குக் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் அதை நான் நல்லா ஃப்ளிப் பண்ணிவிட்டு, இப்போ இங்கே நீங்கள் ஃப்ளிப் பண்ணும்போது ஆயில் ஸ்ப்ரே மறுபடியும் வேணுன்னா நீங்கள் ஆட் பண்ணலாம், அல்லது பட்டர் வேணுனாலும் ஆட் பண்ணலாம். அதெல்லாம் உங்களோட ஆப்ஷனுங்க. மறுபடியும் ஒரு 5 மினிட்ஸு இதில் நான் செட் பண்ணுறேன். இப்போ இதனுடைய அடுத்த பகுதியும் நல்லா குக் ஆகிடும். இந்த மாதிரி ரொம்ப ஹெல்த்தியாக டேஸ்டியாக, அதே நம்ம டீப் ஃப்ரையில் பண்ணால் எப்படி இருக்குமோ அதே அளவுக்கு டேஸ்டியான ஃப்ரை ரெடிங்க. குட் பை டு டீப் ஃப்ரை. இப்போ உங்கள்கிட்ட என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ அதை வச்சு நல்லா கார்னிஷ் பண்ணிக்கலாம். இது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் பட்டனை மறந்துடாமல் அமுத்துங்க. ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.